காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேலையில கர்த்தருக்கு பிரியமானவர்களை, கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். ஒரு சின்ன அட்வைஸ் இந்த கால வேலை உங்களுக்கு நான் பண்ணிட்டுங்களா? தயவுசெய்து கேட்பீங்களா? கேட்டு இது பிரகாரம் நடப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா வந்துடும். ஆமென். கேக்குறீங்களா? ஆமென். மேத்யூ 5:37 சொல்லுது, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். புரியுது? ஒரு நிமிஷம் கவனிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைதென்றும் சொல்லுங்கள். உள்ளத, அதாவது இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசணுமா, இல்லாததை இல்லாத மாதிரியே பேசணுமா? ஆனா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறத இல்லாத மாதிரி பேசுவோம், இல்லாத மாதிரி இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுவோம். இது மனுஷ ஜென்மத்தோட, மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு, எப்படி அவன் உடம்புல ஒரு ரத்தம், ஒரு சதை, இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கும். அந்த மாதிரி அதுவும் அந்த ஒரு மாதிரி குணாதிசயம். அது யாருக்கும் நீங்க பயப்படும் அவசியம் இல்லை, இல்லைங்களா? யாருக்கும் என்ன செஞ்சுட போறாங்க? நீங்க இருக்கிறத மாதிரி சொன்னா, இல்லன்றது இல்ல மாதிரி சொன்னா என்ன பண்ண? மிஞ்சி போனா உயிர் போயிடுமா? போட்டுமே. நீதியா நியாயமா இருந்த நம்ம உயிர் போயிட்டோமே. எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி சம்பாதிக்கிறதும், இல்லாத இருக்குதுன்னு சொல்லி சம்பாதிக்கிறதும் அது வெக்க கேடில்லையா நமக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில? என் அன்பு பிள்ளைகளே, யாருக்கும் பயப்படாதீங்க. எந்த மனுஷருக்கும் பயப்படாதீங்க, எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. இருக்கிறது இருக்கிற மாதிரி பேசுங்க, இல்லாத மாதிரியே பேசுங்க. ஏன்னா வானத்துல இருக்கிற ஒரு எஜமானன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் நியாயம் விசாரிப்பார். வேதம் சொல்லுது, அவன் செய்த அவனுக்கு தக்க பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி. எப்படி வானத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏறி போனாரோ, அதே மாதிரி இந்த உலகத்துல யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் நியாயம் தீர்க்க கர்த்தர் கூடிய சீக்கிரத்துல வரப்போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இருக்கிறத இருக்கிற மாதிரியும் இல்லன்ற மாதிரியே பேசுங்க. இல்லன்னு இருக்கிறத இல்லன்னு சொல்லி ஒரு ரூபாய் சம்பாதிக்காதீங்க. இல்லன்றது இருக்குதுன்னு சொல்லி ஒன்னு சம்பாதிக்காதீங்க. ஒரு குடும்பத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரி அநேக குடும்பங்கள் கலைஞ்சு போய் கிடக்குது, அநேகருடைய நிம்மதி கெட்டு போய் கிடக்குது, அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள். தயவு செய்து மாறுங்க. நீங்க நீதியா நியாயமா நடந்தா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். இருக்கிறது இருக்கிற மாதிரி இருங்க, இல்லாத மாதிரியே சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில பயங்கரமான சாபங்கள் நேரிடுது. நண்பு பிள்ளைகளே, நம்முடைய மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம் அது. ஒரு ஜானு கூட்டவும் கூடாது, ஒரு ஜான் குறைக்கவும் கூடாது. நீ யாருக்கும் உதவி செய்யலாம், அட்லீஸ்ட் யாரோட நிம்மதி கிடைக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி இல்லைங்களா? சோ இருக்கிறது இருக்கிற மாதிரி இல்லன்றது இல்லன்னு மாதிரி சொல்லி என்ன பண்ணுங்க? வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைக்கு கூடி நன்றி. அற்புதமான வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, நாம ஆண்டுடைய பிள்ளைங்க. நம்ம வாயில ஒரு பொய் சொல்லக்கூடாது, நம்ம வாயில மிஞ்சினது எதுவும் பேசக்கூடாது, நம்ம வாயில கொடுமையான காரியம் எதுவுமே பேசக்கூடாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி இல்ல மாதிரி பேசுங்க. வேதாகம் அப்படிதான் சொல்லுது. நீங்க அப்படி நடப்பீங்கன்னு சொன்னா இந்த புதிய நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியம் செய்வாங்க. யாராவது நீங்க இப்படிலாம் பேசி யாரோட நிம்மதி கருத்து தயவுசெய்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் என் இனிமையான தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.